கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதும் கூட இந்த வேத தியான பகுதியிலே தேவன் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களோடு பேசுகிற தேவன். இந்த வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு நீர் எடுத்து கொடுக்குறாங்க, செபிக்கிறோம். பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்குற கர்த்தாவே, பிரதான ஆசாரியனை எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவர்களே சொல்லித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்பவுமா இந்த வேத தியான பகுதியிலே 16வது எபிசோடில் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தரை கொடியை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் அநேக ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தால் வழிய நம்மளால எதுவும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும்போது இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். தேவன் அன்பின் பிரமாணத்தை தான் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார். அவர்களை ரோபோ மாதிரி படைக்கலன்னு பார்த்தோம். தேவன் அவர்களிடத்துல அன்பை தான் எதிர்பார்த்தார். அந்த அன்புக்காக தான் அவர் தேடி வந்தார். இந்த ஜனங்க தேவனுக்கு பயப்படுறது கூட ஈஸி, ஆனா அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பயமுறுத்தி எதையாவது செய்யணும்னா இயேசு ஒருவேளை நேரா வந்து பூமியில ஒவ்வொரு பகுதியிலையும் நின்று நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, எல்லாரும் என்னை வணங்குங்கள்லாம் எல்லாம் வணங்கிடுவாங்க. அது அவருடைய நோக்கம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் என்னது? அன்போடு கூட அவரை தேட வேண்டும். எனக்காக ஜீவன் கொடுத்தது இயேசு என்று அறிந்து அந்த அன்பை புரிந்து கொண்டு அவரை தேட வேண்டும். இதைதான் என்ன செய்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார். இதைதான் நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணம் என்ன செய்கிறது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள எல்லா நியதிகளையும் மனுஷனுக்கும் உள்ள நியதிகளையும் சொல்லி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நியாய பிரமாணமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் போதிச்சதுன்னா, சரீரத்தை பாதுகாத்து கொள்ள, சுத்திகரித்து கொள்ள, பரிசுத்தப்படுத்தி கொள்ள என்னெல்லாம் செய்யணுமோ அதை சொல்லி கொடுத்தது. வியாதி பரவாமல் இருக்க அவங்க சரீரம் பார்க்கப்பட வழிகளை சொல்லி கொடுத்து. அதனாலதான் இந்த நியாய பிரமாணம் என்ன செய்தது? ஒழிந்து போனது என்று வாசிக்கும். ஒழிந்து போகிற மகிமை. நியாய பிரமாணத்துக்கு என்ன மகிமை இருக்கிறது? ஒழிந்து போகிற மகிமை காணப்பட்டதுனாலே அது மறைந்து போனது. அப்புறம் ஒரு பிரமாணம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. எலியாவின் காலத்துல நடந்த காரியங்கள், யேசபேலின் ஆட்சிக்கு விரோதமா எழும்பின காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம். ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம். 50 பேர் வராங்க, கெஞ்சிட்டு தான் வராங்க எலியா கிட்ட. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்க கடவுள். முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இல்லை, நீ சீரியன், எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லி இம்மீடியட்டா அழித்து போட்ட ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம். மனதின் பிரமாணம் என்று ஒரு பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு நாம பார்க்கிறோம் ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம் என்று எலியாவின் காலத்துல பார்க்கிறோம். அதைதான் பௌர்ணகேசின் பிள்ளைகளாகிய யாக்கோபும் யோவானும் என்ன செய்தார்கள்? சமாரியாவுக்கு போகும்போது சமாரியர்களை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்க உமக்கு சித்தமான்னு கேட்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்கிறதை அறியீர்களா? இப்ப நியாய பிரமாணம் தோற்று போயிடுச்சு, பார்த்துட்டோம். அது என்ன? ஒழிந்து போகிற மகிமை. எலியாவின் பிரமாணமா இருந்த ஆக்கின தீர்ப்பின் பிரமாணமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரிப்பட்டு வரல. அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம். அப்ப ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம்
மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிற்றே. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, பலிகளால் செய்யக்கூடாததை இந்த மனதின் பிரமாணம் என்ன செய்தது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நிறைவேற்றி கொடுத்ததாக பார்க்கிறோம். இதை குறித்து தான் வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளைகளுக்குள் அடக்கும். ஒன்று, தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு, உன் முழு இடத்தோடு, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவது. 2 அன்பு கூறுகிற கட்டளை, அதுதான் ராஜரீகமான பிரமாணம். இந்த அன்பு எங்க இருந்து வரும்? வராது. ஏன்னா இப்போ யூதர்கள் மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷர்களுமே ஒருத்தர் நம்ம கெடுதல் செஞ்சா அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறது தான் இயல்பு, மனித இயல்பு. அது அவளோட மனசாட்சியின் இயல்பு. வெளியில வேணா காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நியாயப்பிரமாணமும் சொல்லி கொடுத்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஓய்வு நாள் ஆசிரிக்கலைனாலே ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சபைக்கு எத்தனை நாள் போறோம்னா, சில நேரம் ஆன்லைன்லேயே உட்காந்துடுறோம். இந்த ஆன்லைன் மிமிக்ரிஸ்லாம் நமக்கு வேணாம். சபை என்கிறது வேறே. அதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிரியை செய்கிற ஒரு இடம். ஆன்லைன் வேண்டாம். ஆன்லைன்ல ஜெபிங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிங்க, நாடுகளோடு கலந்து ஐக்கியப்பட்டு மற்ற தெரிந்த ஊழியர்களோடு கலந்து ஜெபிக்கிறது தப்பு இல்லை. அதே போல பாடுகிறது தப்பு இல்லை, துதிக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஓய்வு நாள், தேவனை ஆராதிக்கிற நாள் என்று வரும்போது நேரா சபைக்கு போயிருங்க. அங்க மட்டும்தான் நமக்காக ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். இல்லைன்னா நாங்கள் ஒன்று நம்மளோட வளர்ந்தவங்க கிட்ட போய் மாட்டிக்குவோம், இல்லை நம்மளோட வளராதவங்க கிட்ட மாட்டிக்குவோம். தான் பிரச்சனை. ஓய்வு நாளை எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் பார்க்கிறோம், இந்த பிரமாணங்களின்படி நடந்த ஊழியர்களும் அநேகர் உண்டு. தங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வணங்கினார்கள். எப்படியோ நல்லது கிடைச்சா போதும் நினைச்சு தேவனை பின்பற்றினார்கள். நல்லது நடந்தா போதும் தேவனை பின்பற்றின அநேகர் உண்டு. அதிசயம் அற்புதம்னா உடனே நம்பி ஓடுகிற ஜனங்கள் உண்டு. அதனாலதான் நாம் என்ன செய்யணும்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். நேற்று ஒரு ஊழியக்காரர் பேசி கொண்டு போக சொன்னாங்க. திடீர்னு எல்லாம் கர்ச்சீஃபா தைச்சாங்களாம். என்னன்னா அடுத்த நாள் அப்படியே அந்த வண்டி டெம்போல எடுத்துட்டு போனாங்க. ஒரு கர்ச்சீஃப் இவ்வளோ, இந்த உங்க வீட்டில் வச்ச ஆசீர்வாதம், உங்க மேலே போட்ட ஆசீர்வாதம், இதை நீங்க வீட்டில் உங்க வியாதிஸ்தர்களுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், பலன் அடைஞ்சிருவாங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கா தெரியல. இந்த மோடி மஸ்தான் கதை மாதிரி, இங்கே பாரு அங்கே பாரு அதை பாரு இதை பாருன்னு இந்த ஜிமிக்ஸ் வேலை பண்ற ஊழியர்களை நம்பாதிருங்கள். இதை விற்கிறேன், அதை உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இதை வாங்கு, அதை பண்ணு, இதை செய்யன்னு சொல்லுகிற எதையும் நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து தான் வரணும். இப்போ என்ன பண்ணணும்? நான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு என்னை கீழ்ப்படுத்தி இருக்கணும். எல்லாரும் ஊழியர்கள் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல. தேவன் விரும்புகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் சொன்னது போல இயேசு நேரா வந்து, நான் தான் கடவுள், எல்லாரும் என்ன வணங்குன்னு சொன்னா ஒரு கூட்டம் வணங்கி இருக்கும், காலில் விழுந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலில் விடுற கூட்டம் நிறையா. அரசியல்ல ஜெயிக்கணும்னாலும் காலில் விழுறாங்க, ஆஃபீஸில் ஜெயிக்கணும்னாலும் காலில் விழுறாங்க, குடும்பத்தில் ஜெயிக்கிறதுக்கும் காலில் தான் விழுறாங்க. நிறைய காலில் விழுந்து எப்படியாவது நன்மை கிடைச்சா போதும்னு வருகிற கூட்டம் அநேகம். அது மாதிரி இயேசு வந்து நான் தான் கடவுள்னா அவருக்கு வணங்க ஆட்கள் கூடி இருக்கும், உலகமே அவரை பின்பற்றி இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பழைய 10 பைசா 20 பைசா 1 ரூபா 2 ரூபா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு, இது சாமி கோயில்ல மந்திரித்து வைக்கப்பட்ட காசுகள், இதை நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதை நீங்க என்ன 10 காசை 100 ரூபாய் கொடுத்து வாங்க, 10 ரூபாய
500 கொடுத்து வாங்கன்னு விற்கிறாராம். ஜனங்களும் அதை கண்ணில் ஒத்தி வாங்கிட்டு போக ரெடியா இருக்காங்க. கதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா மோடி மஸ்தான் வேலை மத்தியிலும் நம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை பின்பற்றுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஈஸியா வழி விளைவுகளுக்காக தெரிஞ்சுதான், இவங்களால நிலைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த அன்பினாவியாகிய பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் எழுதின 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாரே தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு, இந்த அன்பு தான் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற பாலமா இருக்கணும். மற்ற எதுவும் நமக்கு மீட்பை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்காது, பூரணத்தை கொடுக்காது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவது.